அவர்கள் சென்னையின் மக்கள் நெருக்கடி மிகுந்த ஜவுளி கடைகள், நகைக்கடைகள் நிறைந்த தியாகராய நகர் தொகுதியில் இப்போது தாவேகா தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்தி வருகிறார். தாவேகாவின் வேட்பாளர், அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை ஆதரித்து சாலையின் இருமருங்கிலும் கூடியுள்ள மக்களிடம் அவர் வாக்கு சேரக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தியாகராய நகரை தொடர்ந்து எழும்பூரிலும் அவர் இன்று ரோட் ஷோ நடத்தி வாக்கு சேகரிக்கிறார். இப்போது நான் பார்த்துக் கொண்டிருப்பது தியாகராய நகரில் உள்ள அந்த முக்கிய வீதிகளில் சாலையின் இருபுறமும் கூடியுள்ள ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களிடம் இந்த விஜய் வாக்கு சேகரிக்கும் அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 3 இடங்களில் விஜய் வாக்கு சேகரிக்கிறார். தியாகராய நகர் மற்றும் எழும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள், பல்வேறு முக்கிய சாலைகளில் அவர் வீதி வீதியாக சென்று சென்னையில் தாவேகா தலைவர் விஜய் முதன்முறையாக 3 தொகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிக்கிறார். ஏற்கனவே பெரம்பூரில் வேட்புமனுவை தாக்கல் செய்து அதன் பின்னர் அவர் கொளத்தூர் தொகுதியில் தீவிர பிரச்சாரம் செய்தார். அதன் பின்னர் வில்லிவாக்கம் தொகுதியில் அவர் பிரச்சாரம் செய்வது ரத்து செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர் சென்னையில் 2வது முறையாக முக்கியமான 3 தொகுதிகளில் இன்று ரோட் ஷோவாக சென்று சாலை வலம் சென்று தொகுதி மக்களிடம் வாக்கு சேகரிக்கும் அந்த காட்சிகளை தான் இன்று போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தியாகராய நகரில் உள்ள முக்கிய வீதிகளில் தாவேகா தலைவர் விஜய் இப்போது வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். தியாகராய நகர் மற்றும் 1000 வழக்கு, எழும்பூர் ஆகிய 3 தொகுதிகளிலுமே இன்று விஜய் வாக்கு சேகரிக்கிறார். அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது முதலில் தியாகராய நகரில் உள்ள வீதிகளின் வழியாக விஜயின் வாகனம் சென்று வரக்கூடிய காட்சியும், சாலையின் 2 பகுதிகளிலும் திரண்டுள்ள அந்த பொதுமக்களிடம் அவர் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். தியாகராய நகரில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் போட்டியிடுகிறார். எழும்பூரில் ராஜ்மோகன் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இதே போல 1000 வழக்கு தொகுதியிலும் தாவேகா வேட்பாளரை ஆதரித்து அவர் இன்று பிரச்சாரம் செய்கிறார். எந்த இடத்திலும் அவர் பேசுவதாக அறிவிக்கப்படவில்லை. அனைத்து வீதிகளிலும் வீதி வீதியாக சென்று அங்கு தொண்டர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோரிடம் அவர் வாக்கு சேகரிக்கிறார். இப்போது நான் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி தியாகராய நகரில் உள்ள இந்த முக்கிய வீதிகளில் அவருடைய வாகனம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பாண்டி பஜார் பகுதியில் தாவேகா தலைவர் விஜய் வாக்கு சேகரிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜய் அங்கு வாகனத்தின் மேல் ஏறி நின்று இப்பொழுது கையசைத்தவாறு அந்த பொதுமக்களிடம் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்குகளை அளிக்குமாறும், அந்த தொகுதியில் போட்டியிடும் புஷி ஆனந்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் இப்போது விஜய் பிரச்சாரம் செய்து வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று ஒரே நாளில் 3 தொகுதிகளில் விஜய் பிரச்சாரம் செய்கிறார். அதுவும் மாலை வேளையில் முதன்முறையாக. இதற்கு முன்பு அவர் நண்பகலிலும் அங்கு பிற்பகலிலும் இதுவரை பிரச்சாரம் செய்த சூழ்நிலையில் சென்னையில் இப்போது முதன்முறையாக தியாகராய நகரில் மாலை வேளையில் அந்த முக்கிய வீதியான பாண்டி பஜார் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக அவருடைய பிரச்சார வாகனம் அந்த பகுதி மக்களிடையே வாக்கு சேகரிப்பதற்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தியாகராய நகர், எழும்பூர் ஆகிய பகுதிகளில் மிக குறுகலான மக்கள் நெருக்கடி மிகுந்த வீதிகள். அந்த பகுதிகளில் குறிப்பிட்ட தேவையான போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் கூடுதலாக செய்திருப்பதை ஒட்டி இப்போது அவருடைய வாகனத்தின் முன் ரசிகர்களின் வாகனங்கள் செல்லாமலும் காவல்துறையினர் பாதுகாப்பு மற்றும் தடுப்பு அரண்களை அமைத்திருக்கிறார்கள். அதனால் இப்போது அந்த முக்கிய வீதிகளின் வழியாக விஜய் செல்லும் அந்த வாகனம் மற்றும் விஜயின் வாகனத்தின் மேல் ஏறி நின்று அந்த பகுதியில் கூடியுள்ள மக்கள் அனைவரிடமும் அவர் இப்பொழுது வாக்கு சேகரிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தியாகராய நகரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இப்போது வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். இதுவரை விஜய் செய்த பரப்புரை கூட்டங்களில் அவர் ஓரிடத்தில் ரோட் ஷோவாக சென்று பேசுவது அல்லது அதன் பின்னர் அந்த பகுதியில் இருந்து ஊர்வலமாக செல்வது ஆகிய பரப்புரை முறையை சற்று மாற்றி இப்போது ரோட் ஷோவாக சென்று வாக்காளர்களிடம் கைகூப்பி அந்த வேட்பாளர் புஷி ஆனந்தின் கைகளை உயர்த்தி அவருக்கு வாக்கு அளிக்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்து வாக்கு சேகரிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.